ஹலோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ வந்து ஒரு நாள் ஈவினிங் நடந்த ரொட்டீன் தான் வந்துட்டு நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எப்போவுமே பாட்டு வச்சே வீடியோ போடுறோமே, இந்த வாட்டி வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடலான்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணுறேன். ப்ராக்டிஸ் பண்ணும்போது கரெக்டாக வருது. பார்த்தா நம்ம டைமர் ஸ்டார்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கல ஸ்டக் ஆகுது. பேச பேச கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு ஜூஸ் போடுறேன். மாதுளம்பழம் ஜூஸ் வந்து தனியாக எடுத்துகிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அது கூட பனானாவும் சேர்த்து ஒரு ஸ்மூதி மாதிரி அரைச்சி 2 பேர்த்துக்கு கொடுத்துட்டேன். 2 பேரும் தனியாக கொடுத்தா மேக்ஸிமம் குடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரினா ஓகே. அதுக்கப்புறமா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க மாரியம்மன் கோயிலில் வந்துட்டு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருந்தது. இது கோயில் சாட்டுவாங்கள்ல இயர்லி ஒன்ஸ். ஒரு 20 டேஸ் பக்கம் வந்துட்டு ஃபங்க்ஷன் இருக்கும். அதில் 1 வீக் தான் மெயினு. ஈவன் இடையில இந்த மாதிரி டெய்லியுமே டான்ஸு, செண்டமேளம் இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ மோஸ்ட்லி நாங்கள் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இல்லைன்னா முடிகிற அன்றைக்கெலாம் போவோம். இப்போ கோயிலுக்கு வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா பின்னல் திருவாதிரைன்னு சொல்லுவாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த சாரீ மாதிரி கிளாத் இருக்குல்ல, இதில் வந்துட்டு அப்படியே டான்ஸ் பண்ணிகிட்டே பின்னல் போடுவாங்க. பின்னல் போட்டுட்டு லாஸ்ட்டாக அந்த டான்ஸ் முடிகிற டைமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த போட்ட பின்னல் எல்லாத்தையுமே பார்த்திங்களா இந்த மாதிரி வந்துடும். இதை எல்லாமே ரிவர்ஸ் பண்ணி அதாவது பிரித்து எடுத்துருவாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப டைம் ஒரு 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் பக்கம் இருந்தது இந்த டான்ஸு. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி இது வந்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், இல்லைன்னா அந்த மாதிரி சிக்கு விழுந்துடும். நல்லாவே டான்ஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க எல்லாருமே. அவ்வளோதான். அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. ரெகுலராக நம்ம தோசை சுட்டு குட்டீஸ்க்கு பச்சைப்பயிறு தோசை வந்துட்டு நான் மாவு ரெடி பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு வந்துட்டு நெய் போட்டு தோசை சுட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு, அவங்களுக்கு கொடுக்கறது வந்துட்டு ஆக்சுவலி பெரிய டாஸ்க். டெய்லி ஒரு 3 ஹவர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கறதுக்கே நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். அவங்களுக்கு கொடுத்தாச்சு. நாங்களும் சாப்பிட்டுட்டு நைட்டு கிச்சன் ஸ்டவ் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு தூங்க போயாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.